சாய்ஸ் ட்ரெஸ்ஸு தான் வந்து பர்ச்சேஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து ட்ரெஸ்ஸு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா XLன்னு இருக்குது. ஆனால் வந்து செட் ஆகிடும் சொன்னாங்க, பெரிய சைஸ் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிங்க்கு, பேபி பிங்க்கு, அதுக்கப்புறம் பிளாக்கு, ஒயிட்டு இந்த மாதிரி ஒரு ஷேடோ கொடுத்த மாதிரி ஃபுல் அண்ட் ஷர்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆக்சுவலாக ஜீன்ஸ்க்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் லெகின்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ நான் வந்து ஜீன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவேன் எப்போவுமே. ஏன்னா இப்போ கொஞ்ச நாள் ஜீன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதில்ல, ஒன்று மட்டும்தான் ஃபேண்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ எடுத்துகிட்டு வந்தேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது போல் லாக் பண்ணுறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, பட்டன் வந்து போட்டு லாக் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் எப்படி நம்ம வந்து ஜென்ஸ் ஷர்ட்டு போடுவாங்களோ ஸோ அதே மாதிரி ஷர்ட் மாடல் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து கிளாத் வந்து நல்லா பனியன் கிளாத்து. ஸோ இங்கே வந்து ஓப்பன் ஏரியா கொடுத்துருப்பாங்க. இது ஃபுல்லாக வந்து இந்த பட்டன்ஸ் வச்சுருப்பாங்க. ஆனால் பட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வேர் பண்ணுற மாதிரி, ஏதாவது நம்ம ரிமூவ் பண்ணுற மாதிரி கிடையாது. ஸோ ஜஸ்ட் இங்கே ஒன்று மட்டும் தான் வச்சுருப்பாங்க. இங்கே ஒன்று மட்டும்தான் நம்மளுக்கு இது வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நெட்டு வந்து கொடுக்காம நல்ல ஒரு ஸ்மூத்தாக ஒரு சாஃப்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இது வந்து உள்ள லைனிங் கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு கிளாத் தான். ஆனால் ஃபுல்லாக வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதில் மட்டும் ஒரு பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸ் தான். ஆனால் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், ரொம்ப லென்த்தாலாம் வராது. ஸோ எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது ஜீன் வந்து போடும்போது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நான் இதில் வந்து ஒன்று எடுத்துக்கிட்டேன். ஸோ இது அப்படியே இருக்கட்டும். எதுக்காக நாங்கள் ட்ரெஸ்ஸு வந்து பர்ச்சேஸ் பண்ணுன்ற ரீசனு நான் வந்து சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் பியூர் ஒயிட்டில் வந்து எடுத்தேன். ஸோ இது மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தேன். எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சின்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி எடுத்துக்குவேன். எனக்கு ட்ரெஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கலரில் தான் அப்படின்லாம் இல்லை. எனக்கு பிடிச்சிச்சின்னா அந்த மாதிரி இப்போ ரொம்ப ஸ்மூத்தாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சம்மருக்கு வந்து வேர் பண்ணுற மாதிரி தான் எடுத்தேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெயிலெல்லாம் வந்து ரொம்ப வந்து இதுவாக இருக்கும்லாம் ட்ரெஸ்ஸு வந்து போட முடியாது. ஸோ இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான். ஆனால் இதில் வந்து ஒரு விஷயம்னா 4XL LXL இது வந்து XL மட்டும்தான், ஒரே XL மட்டும்தான். ஆனால் XLலே எனக்கு வந்து சைஸ் கிடச்சிச்சு. ஸோ அது வரைக்கும் ஹாப்பினஸ் தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து இந்த ஹேண்டலும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹேண்ட் தான், நம்ம ஷர்ட்டு மாதிரி தான் வந்து. நான் வந்து ஆக்சுவலாக மும்பையில் இருக்கும்போது இப்படி தான் வந்து போட்டிருப்பேன். ஆனால் இதில் வந்து நாட் கொடுத்துருப்பாங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேக் சைடில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி, இல்லைன்னா சைடில் இந்த சைடில் லெஃப்ட்டில் ரைட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க, இல்லை சென்டரில் கூட கொடுத்துருப்பாங்க, நாட்டு வந்து கொடுத்துருப்பாங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி. ஆனால் இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இல்லை. நான் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது நல்லா நியூ மாடல் தான். இது வந்து பார்க்கறதுக்கு ஓல்டு மாடல் தான் இருக்குது. ஸோ எடுத்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒயிட்டில் தான் கொடுத்துருக்காங்க. நான் வந்து இது ஒயிட்டும் ஒரு சாக்லேட் கலர் வந்து கொஞ்சம் மிக்ஸ் ஆன மாதிரி, லைட் சாக்லேட் வந்து மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ மிஸ் ஆனதில்லை, மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு ஃப்ளவர் கொடுத்துருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டாக அங்கங்கே ஃப்ளவர் வந்து அந்த ஃப்ளவரில் அந்த ஷேடோ மாதிரி சாக்லேட் ஷேடோ கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் நம்மளுக்கு வந்து ஷர்ட் மாதிரி தான். ஸோ கலர் வச்ச மாதிரி ஷர்ட் மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து நான் எடுத்திருக்கிற ட்ரெஸ்ஸில் எது ரொம்ப பிடிக்கும்ன்றது மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது எடுத்திருக்கேன். ஃபேண்ட்டெல்லாம் வந்து எடுக்கல. ஸோ இதுதான் வந்து இந்த கேட்லாக். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதிலே நான் வந்து 3 எடுத்தேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான், கவர் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் சேம் தான். இந்த ட்ரெஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான். ஆனால் வந்து ஒயிட்டில் சாக்லேட் லைட்டு பார்த்தீங்கன்னா சாக்லேட் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். இது லைட் க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த இந்த க்ரீன் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு லைட் க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க்காக இல்லாமல் லைட்டாக ஒயிட்டு. ஸோ ஒயிட் வந்து நல்லா ஒரு லுக்காக இருக்கும். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் வந்து எனி டைம் வந்து வேர் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் டஸ்ட் ஆனால் கூட வந்து ஒயிட்டில் வந்து கிளியராக வந்து தெரியும். ஸோ அதனால நான் ஒயிட் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு இருந்தாலே அந்த ட்ரெஸ்ஸிங் அங்கே இது மட்டும் தான் இருந்துச்சு, சரி அதுக்காக நான். ஸோ வந்து கை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹேண்டட் தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம கை ஃபுல் ஹேண்டடும் அதுக்கப்புறம் காதர் வச்ச மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜென்ஸுக்கு வந்து எப்படி நம்ம ஷர்ட் யூஸ் பண்ணுறாங்களோ ஸோ அதே மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டும் ஓரளவுக்கு பரவாயில்ல தான். ஸோ ரேட்டு வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் ஃபஸ்ட்டு கமெண்ட் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ வந்து ரேட்டு ஒர்த்தா இல்லைன்றது நீங்கள் கமெண்டில் வந்து பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 ட்ரெஸ்ஸு வந்து நான் எடுத்தது.
தீபாவளி பொங்கல் அதுக்கப்புறம் வந்து தமிழ் வருஷ பிறப்பு இதெல்லாம் வந்து ட்ரெஸ் எடுக்கிறது இல்லை. முன்னாடிலாம் ட்ரெஸ் எல்லாம் அவ்வளோ நான் எடுக்கிறதே கிடையாது. ஸோ இதான் ஜீன். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜீன் தான் வந்து எடுத்தேன். ஸோ வந்து இது உமன்ஸ் தான், லேடிஸோடைய ஜீன் தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 பட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து 3 பட்டன்ஸுமே ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது பாருங்கள், ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இது நம்ம லாக் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு பட்டன் தான் வந்து கொடுத்துருப்பாங்க, ஆனால் இது வந்து 3 கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பச்சை பாஸில் வந்து பர்ச்சேஸ் பண்ணது. ஸோ இதோட ரேட்டும் வந்து ரேட் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு வந்து இது பண்ணிக்கலாம். ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னா இது வந்து டைட் ஆகாது. ஸோ லூஸ் வந்து என்ன வேணும்னா நம்மளுக்கு இப்போ திடீர்னு ஃபேட் ஐட்டம்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்லிம் ஐட்டம்னா யூஸ் பண்ணணும்னா பெல்ட் தான் மட்டும் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் நான் வந்து சைஸ் கொஞ்சம் ஸோ இதுதான். அதுக்கப்புறம் பாக்கெட் எப்படி கொடுத்துருக்காங்க, 2 பாக்கெட்டு, சைடில் ஒரு 2 பாக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேண்ட் வந்து ஒரு ஃபுல் அண்டர் ஃபேண்ட் கிடையாது. நான் எப்பவுமே ஜீன் யூஸ் பண்ணோம்னா எப்போ நம்ம வந்து ஜீன் யூஸ் பண்ணும்போது ஷூ போடுவோம், இல்லை நம்ம செப்பல் வார் பண்ணுவோம். நம்மளுக்கு எந்த மாதிரிலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75% மட்டும் தான் இருக்கும். ஒரு 25% வந்து ஜீன் வந்து ஃபுல்லாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு இது வந்து முக்காக்கால் பேண்ட்டு சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து எடுத்திருக்கேன். எனக்கு வந்து பிளாக்ல நான் ஆல்ரெடி பிளாக்ல யூஸ் பண்ணிருக்கிறேன். அதுக்கு முன்னாடி ப்ளூ, பிளாக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அதிகமாக நான் யூஸ் பண்ணியிருக்கிறேனே. ஸோ இது வந்து இந்த ஜீன் வந்து பார்த்தீங்கன்னா இது நல்ல காம்பினேஷன். இந்த ஒயிட்டுக்கு நல்லாயிருக்கும், மேட்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்படி வச்சு பார்க்கலாம். ஸோ எப்படி இருக்குது, மேட்ச் ஆகுது. ஸோ இதுக்கும் வந்து நல்லா மேட்ச் ஆகும் இந்த ட்ரெஸ்ஸுக்கும். அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்ஸுக்கும் வந்து மேட்ச் ஆகும். இந்த ட்ரெஸ்ஸுக்கும் நல்லா மேட்ச். ஜீனுக்கு வந்து கம்பேலர் 3 போட்டுக்கலாம். அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தேன். ஆனால் நான் வந்து இது 3 வந்து எடுத்தது வந்து வேற இடத்துல எடுத்தேன். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து மடிக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அதுக்கப்புறம் வந்து எடுத்தது வந்து ஜீனுக்கு வந்து நான் எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான். இதுவும் வந்து ஜீனோடைய டாப் தான். ஸோ இதை நான் மும்பைலாம் யூஸ் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மெரூனு. ஸோ இந்த மெரூன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேண்ட் இப்படி இருக்குது. மெரூன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி டிசைனில் தான் இருக்கும். இது வந்து பச்சை பாஸில் தான் நான் வந்து எடுத்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டலுக்கு நம்ம வந்து கை வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் கை தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். ஸோ வந்து நல்லா ஃப்ரீ சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து இவ்வளோதான் வந்து சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு வந்து டைட்னஸ் வந்து அவ்வளோவா இல்லை, கரெக்டாக ஃபிட்டாக இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நான் வந்து வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா ஜீனுக்கு இதுவும் வந்து செட் ஆகும். ஸோ ஜீனுக்கு வந்து இதுதான் நான் செட்டாக பச்சை பஸ்ல வந்து வாங்கினது. ஸோ இது வந்து நம்ம அப்படியே மடிச்சு எடுத்துருவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பச்சை பஸ்ல சேர்த்து செட்டாக வாங்கினேன். ஜீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது தனியாக வந்து வாங்கினேன். ஸோ தனியாக எடுத்தது இந்த 3 டாப். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லெகின் வந்து எடுத்தேன். ஸோ நம்ம வந்து வேர் பண்ணோம்னா ஜீன் வேர் பண்ணலாம் கூட போகுது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லெகின் வந்து வேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் லெகினுக்கு வந்து வாங்கினேன். ஸோ லெகின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது பிராண்டட் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மெரூன் வந்து நான் கேட்டேன். அங்கே வந்து ஷாப்பில் வந்து லைட்டு வந்து அந்த லைட் வச்சதில் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. இப்போ வீட்டில் வந்து பார்த்தா லைட்டாக வந்து மேட்ச் ஆகலை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஷால் போட்டு கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு நான் வந்து வாங்கினேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து செட் ஆகாதனால நான் என்ன பண்ண போகிறேன்னா ஏதாச்சும் டாப்புக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இதை எடுத்து வச்சலான்ட்டு இருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கவர் இருக்குல்ல, ஜிப்லாக் கவரு. ஸோ ஜிப்லாக் கவரில் நம்ம ட்ராவல் பண்ணோம்னா கூட இதை வந்து நம்ம வந்து எடுத்து வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்படி வந்து எடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இதுலேயும் இந்த ஜிப்லாக் கவரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன வச்சுருக்கிறேன்னா என்னுடைய ஃபேவரட் வந்து ட்ராவல் வாங்கிட்டு வந்தேன். நான் இப்படி தான் வந்து ட்ராவலிங்கில் மும்பை போவோம், நாங்கள் கோவாலாம் யூஸ் பண்ணும்போது 2-in-1 யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து எல்லோ வந்து ஃபேவரட் கிடையாது. எனக்கு வந்து பர்பிள் இல்லை பிங்க் எடுத்துக்கலாம்னு நினச்சேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ தான். ஸோ இது வந்து ரொம்ப சாஃப்டாக ஸ்லீக்கியாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஹேஷ் கலர், நல்லா டார்க் ஹேஷ் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கார்னர் சைடு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்ல கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த டவல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹேண்ட் வாஷ் டவலாக யூஸ் பண்ணிக்கலாம்.
மெயினாக வந்து ஹேண்ட் வாஷ் டவலை தான் யூஸ் பண்ணுறேன் நான் வந்து ஃபேஸ்க்காக. ஸோ நம்ம வந்து ட்ராவல் போகிறோம்னா அந்த டைம் நம்ம இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால மற்ற டைம் நம்மளுக்கு வேணும்னா நம்ம இந்த மாதிரி எல்லோ கலர் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டவல் வந்து பிடிச்சிருந்தா உங்களுக்கு வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து டவல் வந்து வாங்குவேன். எப்போவுமே டவல் என்ன நான் எடுக்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இதை பர்ச்சேஸ் இன்னும் முடியல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லெகின் எடுத்தேன். ஸோ இந்த லெகின் வந்து எதுக்காகன்றதை நான் சொல்கிறேன். ஸோ இந்த லெகின் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டர் தான். ஸோ வந்து ரேட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணும்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்டில் பின் பண்ணுறேன். ஸோ வந்து கேளுங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வெந்தய கலரில் வந்து எடுத்தேன். ஸோ வந்து வெந்தய கலரில் லெகின் எடுத்தேன். ஸோ இது வந்து நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான். ஸோ நல்லா ஒரு இதுவாக இருக்குது இல்லையா, பிச்சபிள். ஸோ பிச்சபிள் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். வெந்தய கலரில் நான் எதுக்காக வாங்கினேன்றதை இதோ இப்போவே சொல்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கவரெல்லாம் போட்டாச்சு. ஸோ இந்த டாப் எடுத்தேன். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டாப் எடுத்தேன். அதிகமாக எடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ட்ரெஸ் எடுக்கிறதே கிடையாது. வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் மேலே இந்த டாப்போடைய கேட்லாக் வந்து இதுதான். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நம்மளுக்கு அந்த வெந்தய கலர் இருக்கிறதுனால ஸோ அந்த வெந்தய கலருக்கு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் ஹேண்டட் வரும். இது கேட்டலாக்ல இருக்கிற சேம் வந்து கலரு. ஸோ அதுக்கப்புறம் இந்த பிரிண்ட்லாம் நான் வந்து போயிடுமான்னு கேட்டேன். அவங்க வந்து போகாதுன்னா ஆல்ரெடி வந்து நான் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன், போயிட்டு இருக்குது. ஸோ அதனாலே நான் வந்து கேட்டேன், இல்லை போகாது. ஆனால் இன்னொரு விஷயம் சொன்னாங்க, ஆமாம் வாட்டர் வந்து ஃப்ரெண்ட் சொன்னாங்க போகாது அப்படின்னாங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு இதை பத்தி தெரியாது. நான் வந்து முன்னாடி எடுத்துருக்கிறது வந்து போயிடும், அது 2-3 டைம் வாஷ்ல வந்து போயிடும். ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா இது நல்லா வந்து கை பெரிய சைஸா இருக்குது. நான் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும், ஆனா ரொம்ப ஃபேட்டா தெரியும், குண்டா தெரியற மாதிரி இருக்கும் ஃபீல். ஏன்னா இவ்வளோ பெரிய கை வந்து எனக்கு ஃப்ரீயா போகிறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா குண்டா இருக்காங்களோ ஒல்லியா இருக்காங்களோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட விருப்பம், அடுத்தவங்களுக்காகலாம் இல்லை. ஸோ நான் வந்து ஆனா சொல்றவங்க பத்திலாம் நம்ம கவலைப்படக்கூடாது இல்லையா, அதனால நான் என்ன பண்ணேன்னா இப்படியே ஃப்ரீயா இது வந்து பாத்தீங்கன்னா காட்டன், பியூர் காட்டன். ஸோ அந்த அதுக்கப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டோன் கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கோல்டன் ரெட் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ டெம்பிள் நம்ம வந்து கோவிலுக்கு எல்லாம் போறோம் இல்லையா அந்த டைம்ல அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் எதுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா டாப் வந்து ட்ரெடிஷனாக நம்ம எங்கேயாச்சும் கோவிலுக்கு போகும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா அம்ப்ரல்லா. ஸோ அம்ப்ரல்லா டாப் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அம்ப்ரல்லா தான் சொன்னாங்க. ஸோ இது வந்து நல்லா கொஞ்சம் லாங் டாஃபாக இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா அம்ப்ரல்லாலே வந்து கொஞ்சம் லாங் டாப் தான், இது ரொம்ப லாங்காக தான் இருக்குது. டாப் வந்து எனக்கு வந்து ஹைட்டுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால இந்த பேண்ட் வந்து எடுத்தது என்னுடைய பர்ச்சேஸ் வந்து இப்போ முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டோடையது தான். ஸோ இதெல்லாம் அப்படியே இருக்கு. இதெல்லாம் புது ட்ரெஸ்னே சொல்ல மாட்டாங்க, எல்லாம் எப்படி போட்டு வச்சிருக்கோம் பாருங்க, மடிக்கணும். ஸோ இதெல்லாம் மடித்து வைக்கணும். ஸோ அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு வந்து இதை வந்து ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கு, ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு சொல்கிறேன், ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு பேண்ட்டை தான் கொடுப்பேன், எனக்கு 2 பேண்ட் எடுத்துக்குவேன். ஏன்னா எனக்கு வந்து பேண்ட் வந்து நான் வந்து டிஷர்ட் போடுவேன். டிஷர்ட் போடும்போது எனக்கு இந்த மாதிரி பேண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் எடுத்துக்குவேன். ஸோ அதனால் என் ஹஸ்பண்டுக்கு 1 கொடுப்பேன், இல்லை 2 கொடுப்பேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்ல வந்து இந்த பேண்ட்டு. ஸோ இது வந்து நல்லா இருக்குது. ஆனால் டிச்சபிள்ஸ் தான் நல்லா இருக்குது. நம்மளுக்கு வேணும்னா இது நாட் கொடுத்துருக்காங்க, டைட் பண்ணிக்கலாம், லூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து 2 சைட்ல வந்து பாக்கெட் கொடுத்துருக்காங்க. ஆமாம், போஸ்ட் ட்ராக் தான். போஸ்ட் ட்ராக் வந்து நம்ம ட்ராக் ஷூட்டா கூட யூஸ் பண்ணிக்கலாம், வாக்கிங் போகலாம், ஜிம்முக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜிம் பேண்ட் கூட இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்மா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஜிம்முக்கு டென்னிஸ்க்கு. ஸோ டென்னிஸ் கூட வந்து இந்த மாதிரி வந்து பேண்ட் போட்டுட்டு ஸோ அந்த டைம் நம்ம இது பண்ணும்போது நல்லா இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கு, இதுலேயே வந்து ப்ளூ. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் வந்து டிஷர்ட்டே ப்ளூவில் 4 வச்சுட்டு இருக்கோம், ஒரே மாதிரி இருக்கும், ஒரே டிசைனு, ஒரே இது போட்டிருக்கோம். ஸோ ப்ளூ என்னுடைய ஃபேவரெட்டு. ஸோ நேவி ப்ளூ தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ, இது வந்து பேக் சைட் காமிக்கிறீங்க, ஃப்ரண்ட் இது.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து அது மாதிரி தான் நம்ம ஒரு ட்ராக் ஷூட் எப்படி போடுமோ சேம் அதே மாதிரி குவாலிட்டியாக இருக்கு. ஆனால் நல்லா குவாலிட்டி சூப்பராக இருக்குது. ஆனால் அந்த ட்ரெஸ்ஸோடைய வந்து பார்த்தீங்கன்னா அந்த திக்னஸ்ஸு ஸோ அதோட யூஸ் பண்ணுவேன். அப்போ எனக்கு பேண்ட் போடுறதுக்காக தான் நான் வந்து அந்த பிளானில் தான் நான் வந்து ஆல்ரெடி ப்ளூ எடுத்தேன். சரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூவும் பிளாக்கும் வந்து எடுத்துக்குவேன். எனக்கு ப்ளூ பிளாக் ரொம்ப பிடிக்கும். என்னுடைய கலரே எனக்கு பிடிச்ச கலரே அது மட்டும்தான். ஸோ நேவி ப்ளூவும் பிளாக் டார்க் பிளாக் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து 3XL வந்து கொடுத்துருக்காங்க. பிராண்டர் தான். ஸோ 3XL நல்லா ஒரு அந்த கிளாத் வந்து நல்லா இருக்கணும். கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து பார்க்கும்போது அந்த கிளாத் ரொம்ப சூப்பராக இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ வந்து ப்ளூவில் வந்து 2 அதுக்கப்புறம் ஒயிட் ஷர்ட்டு வாழ்க வளமுடன். ஸோ ஒயிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஷர்ட்டு ஒயிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்டிக்கோ ஒட்டிக்கோன்ற வேட்டி எடுத்து அது கிடக்குது ஒரு 10 இயர்ஸ் மேலே கிடக்குது பேக் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ என்னுடைய பட்டு சாரீ கலெக்ஷன்லாம் வந்து வீடியோ நான் வந்து ஸோ நாங்கள் வந்து இங்கே ரெண்ட் வீட்டில் தான் இருக்கோம். நான் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த சாரீலாம் அங்கே இருக்குது கொஞ்சம் வச்சுட்ருக்கேன். நான் இங்கே மட்டும் ஒரு 10 சாரீக்கு கொஞ்சம் வச்சுட்ருக்கேன். நான் ஆனால் சாரீ வேர் பண்ண மாட்டேன் அவ்வளோவா. எப்போ டைம் பூஜை பண்ணும்போது அப்போ தான் வந்து நான் சாரீ கட்டுவேன். ஸோ அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா வேஷ்டி ஷர்ட்டு வந்து போடலாம். இதில் வந்து பிளாக் பேண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜீனுக்கு பிளாக் ஜீனும் ஸோ ஒயிட் ஷர்ட்டும் வந்து நல்ல ஒரு காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் அந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் வந்து அவங்களுக்கு போடணும்னு நான் கம்பல் பண்ணி எடுத்தேன். இது வந்து காட்டன் தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் பண்ண வேணாம், ஏன்னா டஸ்ட் ஆகிடுச்சுன்னா அது நல்லா இருக்காது. ஸோ இதே வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்குவோம். காட்டன் தானா இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா. ஸோ சைஸ் வந்து அவங்களுக்கு என்ன சைஸோ அந்த சைஸ்க்கு வந்து எடுத்திருக்கேன். ஸோ எதுக்காக நாங்கள் வந்து ட்ரெஸ் எடுத்துருக்கோன்ற ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஓனர் பை ஏகேடி பிராண்டு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷர்ட்டு வந்து நல்லா பியூர் ஒயிட்டு தான். ஸோ இது வந்து இதெல்லாம் ஃபிக்ஸ் ரேட்டு தான், இதெல்லாம் டிஸ்கவுண்ட் கிடையாது. ஸோ நான் எதுக்காக இந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்தோம்னா எங்களுடைய மேரேஜ் டே வருது. ஸோ கல்யாண நாள் வருது. ஸோ அதுக்காக தான் கல்யாண நாளுக்காக தான் வந்து எடுத்தேன். ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து வேண்டாம் கல்யாண நாளுக்கு ட்ரெஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க எப்போவுமே மேரேஜ் டேக்கோ இல்லை பர்த்டேக்கோ பெருசாக வந்து செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. அந்த டேவே ஏன் வந்து சோன்று ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ நான் இந்த வருஷம் ரொம்ப கம்பல் பண்ணி அடுத்தவங்களுக்காக நம்ம வந்து வாழ்றது நம்மளுக்காக நம்ம வாழ்றது தான் பெரிய விஷயம் இல்லையா. யாரும் நம்மளுக்கு அது செய்வாங்க இது செய்வாங்கன்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா எதிர்பார்ப்பு ஏமாற்றம் தான். ஸோ அதனால் என்னோடய ரிலேஷன்லலாம் நான் நிறைய அந்த மாதிரி பார்த்துருக்கேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி உங்களோட ரிலேஷனில் வந்து பார்த்துருக்கீங்களான்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஹாஃப் ஹேண்டு தான், ஹாஃப் கை ஷர்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் கை ஷர்ட் கிடையாது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷர்ட்டில் வந்து என் ஹஸ்பண்ட் ஃபுல் கை போட்டாலும் எனக்கு பிடிக்காது. ஸோ ஹாஃப் ஹேண்டை தான் போடணும், அது எனக்கு அதுதான் பிடிக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஹஸ்பண்ட்க்கு எப்படி ட்ரெஸ் எடுப்பீங்கன்றது மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எங்களுடைய வெட்டிங் ஆனிவர்சரிக்கு ட்ரெஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ரொம்ப வந்து நான் காஸ்ட்லியெல்லாம் எடுத்துகிட்டு போகல, மீடியமாக தான் எடுத்தோம். ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதுவாகிடுச்சு எங்களுக்கு அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ வந்து இப்போ எடுத்துட்டோம்னா அடுத்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் எடுப்போம். அதுக்கப்புறம் தீபாவளி பொங்கலுக்குலாம் வந்து எடுக்க மாட்டேன் நான். அதுக்கு முன்னாடிலாம் நாங்கள் தீபாவளி பொங்கலுக்கு எடுப்போம். ஒரு 2 இயர்ஸாக நாங்கள் வந்து எடுக்கிறதே கிடையாது. அதுக்கான ரீசன் என்னன்றது நான் வந்து இன்னொரு வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். பட்டு சாரீ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டிங்கன்னா எங்கிட்ட இருக்கிற நான் வந்து பார்த்தீங்கன்னா பட்டு சாரீ மட்டும்தான் இருக்கும். ஸோ பட்டு சாரீ காட்டன் பட்டு சாரீ மட்டும் தான் நான் வந்து வேர் பண்ணுவேன். அந்த சாரீ கலெக்ஷன் வேணும்னா கேளுங்க. நான் வந்து என்கிட்ட இருக்கிற கலெக்ஷன் ட்ரெஸ்ஸை வந்து நான் காமிக்கிற வீடியோவை வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணுங்கள், மறக்காம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ. இருக்கிறோம் இல்லையா, நான் டாப் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த டாப்பும் நான் வந்து இங்கே தான் எடுத்தேன். ஸோ இதே மாதிரி தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட இன்னும் 2 கலர் இருக்குது. ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா லைட் வெயிட்டு, ரொம்ப லைட் வெயிட்டு. ஸோ வந்து லைட் வெயிட்டாக தான் டாப்போடைய லென்த் வந்து நல்லா தான் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ வந்து இது வந்து ஃபுல் அண்ட் கை கிடையாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 75% இருக்கும். ஸோ வந்து 25% வராது. இந்த இப்போ நான் போட்டுருக்கிறேன் இல்லையா சேம் இதே தான், இந்த மாதிரி தான் இருக்கும். நான் போட்டுட்டு இருக்கிறதே சேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கை வந்துட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து ஷார்ட் இது கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 பட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப வந்து ஒரு பேப்பர் இருக்கு இல்லையா, ஒரு நியூஸ் பேப்பராக ஒரு டிஷ்யூ இருக்கு இல்லையா, டிஷ்யூவோட வெயிட் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா. இப்போ சம்மருக்கு வந்து வெயிட் வந்து அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா வேர் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் நான் உள்டாவாக அதை இது பண்ணிட்டேன். ஸோ இது அப்படியே இருக்கட்டும்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அதாவது இப்போ நம்ம எடுத்தோம் இல்லையா அந்த சேம் இதே தான் இந்த கேட்லாக் இதில் கேட்லாக் பார்த்தோம் இல்லையா சேம் இதே தான். இதில் வந்து அந்த ஃப்ரண்ட்டு போட்டிருப்பாங்க நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து வாட்டர் ஃப்ரண்ட்டுன்னு நான் சொன்னேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டாப் தான், இதுவும் வந்து அம்ப்ரெல்லா தான். ஸோ அம்ப்ரெல்லா அப்படி தான் சொல்கிறாங்க. இந்த லாங் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது ரொம்ப லாங் தான். நான் எனக்கு வந்து ஆக்சுவலாக இது வந்து பர்பிள் ஸோ வந்து இது பார்த்திங்கன்னா ஒயிட்டு, அதுக்கப்புறம் பிங்க்கு, ஒயிட்டுன்னா ஃப்யூர் ஒயிட் கிடையாது, ஒரு மாதிரி வந்து ஷாண்டலும் ஒயிட்டும் மிக்ஸ் ஆன மாதிரி வந்து ஒரு ஒயிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிங்க்கில் வந்து லைட்டாக அந்த கோல்டு வந்து ஃப்ளவருக்குள்ளே கோல்டு வந்து கொடுத்துருக்காங்க, சின்னதாக வந்து கோல்டில் ஒரு ஷைனிங் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு கோட்டிங் மாதிரி. ஸோ ஒரு வருஷம் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து இதோடைய டாப்போடைய பார்டர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது இவ்வளோ லென்த்து தான் இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ அதே மாதிரி இங்கேயும் கொடுத்துருக்காங்க, சேம் ப்ரைஸ் தான் ரெண்டுமே. ஸோ வந்து நல்லா இருக்குண்ணா. எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு வந்து அவள் என்னுடைய கல்யாண நாளுக்கு அவள் வந்து சென்னை போகிறா. ஸோ அதனால் வந்து கல்யாண நாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய வெட்டிங் அனிவர்சரி அன்றைக்கி வந்து அவள் வந்து ஊர் இல்லை. ஸோ அதனால் நான் கிஃப்ட் பண்ண முடியாது, ஆனால் நீ வந்து கிஃப்ட் வந்து நான் எனக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுக்குறேன் கம்பல் பண்ணால். ஸோ வேணாம் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் இல்லை நான் வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்துறேன்னு சொல்லிட்டு அவள் அப்போவே எடுத்து கொடுத்துட்டா. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் இல்லையா, நானும் என் ஃப்ரெண்டு, என் ஹஸ்பண்ட், அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டோடைய குட்டீஸோடு நாங்கள் போயிருந்தோம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அவள் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இது எடுத்துக்கிறேன், ஏன்னா அவள் வந்து இது எடுத்து எனக்கு கிஃப்ட் பண்ணுறேன்னு சொன்னால் நான் வேண்டாம், இது வந்து என் ஹஸ்பண்ட் வந்து எடுத்து கொடுத்தாரு எனக்கு. ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து நீ இது நல்லாயிருக்கும், இது வந்து அவருடைய செலெக்ஷன் தான், ஆனால் நான் பிடிச்சிருக்கோ பிடிக்கலாம் நான் சொல்ல மாட்டேன். என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு எடுத்து கொடுத்தாங்கன்னா எதுவாக இருந்தாலும் சரி, அதாவது சைஸ் வந்து கரெக்டாக பார்த்தா எடுத்து கொடுப்பாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சரி அவங்களுடைய இது வந்து பார்த்திங்கன்னா வேணாம்னா எப்போ சொல்ல மாட்டேன். ஸோ இந்த மாதிரி ஹஸ்பண்ட் எடுத்து கொடுத்தது ரொம்ப பிடிச்சிருந்த மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து என்னுடைய ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவளுடைய மேரேஜ்க்கு நான் வந்து கிஃப்ட் பண்ணுவேன். ஸோ என்னுடைய மேரேஜ்க்கு வந்து அவள் கிஃப்ட் பண்ணுவாள். நாங்கள் இப்படி தான் வந்து கிஃப்ட் பண்ணிக்குவோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஃப்ரெண்டெல்லாம் ரொம்ப ரேர் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்டுங்களாம் உங்களுக்கு இருக்கிறவங்கன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் இந்த டாப் வந்து பேக் சைடும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து 5XL தான் இது, ஓகேங்களா. சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 5XL. ஸோ பேக்கும் சரி ஃப்ரண்ட்டும் சரி, இந்த ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவர் போட்டு, ஸோ ஃப்ளவர்லேயே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த மாதிரி ஒரு கோல்டும் பிங்க்கும் வந்து டார்க் பிங்க்கும் வந்து மிக்ஸ் ஆன மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே இந்த சைட்லேயும் பார்டர்லாம் ஃபுல்லாகவே ஃபுல்லுமே ட்ரெஸ் ஃபுல்லுமே வந்து டிசைன் கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து இது என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டோடைய கிஃப்ட்டு. ஸோ அவள் வந்து வீடியோ பார்ப்பா. இது வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து இருக்காங்க. ஸோ நான் வந்து எப்போவுமே வந்து நான் யூஸ் பண்ணுறது வந்து டாப்பில் வந்து நல்ல காலர் வச்ச மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். காலர் இருக்கிற மாதிரி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த நெக்கு வந்து நல்லா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பிளாக்கில், ஸோ பிளாக்கில் இந்த மாதிரி ஒரு காலர் வச்ச மாதிரி தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட்டில் வச்சுருப்பாங்க, ரொம்ப வந்து இதுவாக இருக்காது, ஜென்ஸ்க்கு ஒரு மாதிரி ஷர்ட் மாதிரி. இது வந்து நார்மல் லைட்டாக வச்சுருப்பாங்க, சும்மா ஒரு இன்ச்சு கூட இருக்காது, அவ்வளோதான் இருக்கும். ஸோ இது வந்துட்டு நல்லா ஃப்ரீ சைஸு. என்னுடைய ஃபேவரட் வந்து பார்த்திங்கன்னா கலரு பிளாக்கு நேவி ப்ளூ. ஸோ என்னுடைய ஃபேவரட் கலரே வந்து அதுதான். ஸோ அதுக்கப்புறம் இது ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே பட்டன்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ வந்து 2 3 4 5 6 பட்டன்ஸ் இருக்குது. லாங் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த குர்த்தி வந்து பார்த்திங்கன்னா லாங் சைஸ் குர்த்தி, இது நல்ல லாங். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா லாங்காக இருக்கும், நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ சைஸும் இருக்கும். இந்த குர்த்தி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரீ சைஸு. ஸோ வந்து ஃப்ரீயாக போடுறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ சைஸில் போடுறது ரொம்ப நல்லாயிருக்கும். டைட் ஃபிட்டிங்கில் போடுறத விட எனக்கு வந்து ஃப்ரீயாக போடுறது ரொம்ப பிடிக்கும். ஃபேட்டாக இருக்கிறதுனால ஃபேட், ஏன்னா ஃப்ரீ சைஸ் போட்டால் நல்லா கொஞ்சம் ஃபேட்டாக தெரியும். ஸோ அதை பற்றிலாம் ஃபீல் பண்ண மாட்டேன்.
வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த மாதிரி போடும்போது நம்மளுக்கு நல்லா வந்து ஒரு ஃப்ரீயாக இருக்கும். அது இல்லாமல் இங்கே பாருங்கள், இது வந்து ஓப்பன் கொடுத்துருக்காங்க சென்டரில். ஸோ ஓப்பன் கொடுத்துருக்காங்க. இந்த குர்த்தி வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ பிளாக் அண்ட் ஒயிட் வந்து லைட்டாக வந்து அங்கே ஃபுல்லாமே ட்ரெஸ் ஃபுல்லாமே ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த டிசைன் போட்டிருக்காங்க. இது வந்து வாட்டர் இதெல்லாம் கிடையாது. இந்த ட்ரெஸ்ஸே இப்படி தான். ஸோ இந்த மாதிரி வந்து குர்த்தி எடுக்கிறது பிடிக்குமான்றதை மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எங்களுடைய வெட்டிங்களோடைய ட்ரெஸ்ஸு ஸோ என் ஃப்ரெண்ட் எடுத்து கொடுத்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேண்ட்டு, ஆல்ரெடி நான் அந்த ஃபேண்ட்டு வந்து வீடியோ எடுத்திருக்கேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஷேடோ வந்து எங்கே ரூமாக கேமரா தூக்கிட்டு தெரியுதா இருக்குது. ஸோ இந்த ப்ளூ ஃபேண்ட்டு. ஸோ வந்து இதில் எப்படி தெரியுன்னு தெரியல. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அலைன்மெண்ட்டாக இருக்குது. ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு வரும் உங்களுக்கு. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணது வரைக்கும் வந்து ஒரு வீடியோவாக நாங்கள் எடுத்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் இது என் ஃப்ரெண்டு வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஏன்னா அவள் வந்து அப்படியே ஊருக்கு எடுத்துகிட்டு போயிட்டான் வீட்டுக்கு. ஸோ இப்போ வந்து அவள் ஊருக்கு கிளம்புறதுனால நான் போயிட்டு வந்தேன் அவளை பார்க்கணுன்னு சொல்லிட்டு. அப்போ என்கிட்ட கொடுத்தான். ஸோ அங்கேயே எடுத்து அப்படியே கொடுக்கூடாது இல்லையா, அதனால அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர சொல்லி கொடுத்து விட்டான். ஸோ இது வந்து பிளாக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ வந்துட்டு ப்ளூவில் 2 நல்லா ட்ராக் ஷூட். ஸோ நம்ம வாக்கிங் போக நல்லாயிருக்கும், ஜிம்முக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் டென்னிஸ்க்கு நல்ல ஒரு கிளாத் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி இப்போ ஃபஸ்ட்டே வரும் உங்களுக்கு. ஸோ எதுக்காக நான்னா அந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா வந்து எனக்கு நல்லா ஒரு அந்த கிளாரிட்டி வரல. ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அலைன்மெண்ட் மாதிரி இருக்கும். ஸோ அது கிளியராக வராது. ஸோ அதனால தான் ஸோ வந்து இவ்வளோ தான் எங்கள் வெட்டிங் அனிவர்சரியோடைய. நாங்கள் வந்து ரொம்ப வந்து வெட்டிங்னா நார்மலாக ஒரு கோவிலுக்கு போயிட்டு வருவோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ரொம்ப வந்து செலிப்ரேட் பண்ண போகிறதில்ல. ஸோ ட்ரெஸ்ஸு மட்டும் வந்து வேர் பண்ண போகிறோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குதுன்றது மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.